யார் இமாமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தலைவராக இருக்க தகுதி படைத்தவர் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தும் அபூபக்கர் தான் அடுத்த கலீஃபாக வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்திருக்கிறது. இந்த குறைஷிகள் அன்சார்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த விஷயம் உமருக்கும் அபூபக்கரும் தெரிந்து அவர்கள் அந்த இடத்துக்கு விரைந்து சென்று பேசும்போது இதையும் ஒரு காரணமாக குறிப்பிட்டிருந்தார். இதுல இன்னொரு விஷயம் கூட வருது. அதாவது ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கூட ரெண்டு சலஃபுகளுக்கும் தாபியன்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியில் உண்டான கருத்து வேறுபாடுகள் கூட அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. வரலாற்று ரீதியில் எழுத போகும்பொழுது என்ன சொல்றாங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் சட்ட வல்லுநர்களே மிக சிறந்தவர்கள். அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சட்ட இதில் சிறந்தவர்கள். தாபியன்களுக்கு பின்னால் தாபியங்களுடைய காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒரு சட்ட பிரச்சனை வந்துச்சு. எப்படின்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு ஆண் குழந்தை பிறந்தால், பிள்ளையே இல்லாம இருக்கிறாரு, ஆண் குழந்தை பிறந்தால் நான் அறுத்து பலியிடுவேன் என்ற ஒரு சத்தியத்தை ஒன்று பண்ணிவிட்டார். ஆண் குழந்தை பிறந்து விட்டது. ஆண் குழந்தை பிறந்த மாத்திரத்திலேயே அறுத்து பலியிட முடியாது. இப்ப சத்தியத்திற்குண்டான பரிகாரம் ஒன்று அவசியம் தேவை. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் போறார். போய் விஷயத்தை சொல்றாரு. இந்த மாதிரி நான் சத்தியம் பண்ணிட்டேன், நான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியல, நான் இப்பொழுது குழந்தையை அறுத்து பலியிட கொடுக்கவும் முடியாது, அது சரியில்லவும் இல்லை, இந்த சத்தியத்தை முறிப்பதற்குண்டான பரிகாரம் என்னன்னு தான் கேட்கிறார். இதான் சட்டம். அப்போ அவங்க சொல்றாங்க, ஒரு கொலை குற்றவாளிக்கு நஷ்ட ஈடு இருக்குல்ல, இந்த நஷ்ட ஈடு ஷரியத் ரீதியில 70 ஒட்டகம், இன்னொன்னு 90 ஒட்டகம் சொல்லிட்டு வருது. 70 ஒட்டகத்தை நீ அறுத்து பலியிட்டு கொடுத்தால் அந்த சட்டத்திற்குண்டான விவகாரம் தீர்ந்துவிடும், அதுதான் உங்களுடைய சட்ட விவகாரம் என்று சொல்லி முடிச்சுட்டாங்க அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆனா இவருக்கு முடியல, பொறுக்கல, இது வேற ஏதாவது இதுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி திரிகிறார். அப்போ அன்றைய காலகட்டத்தில் சலஃபு சாலிஹ்ல மஷ்ரூக் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாபி ரொம்ப வலுவான இந்த சட்ட வல்லுநர்ல ரொம்ப இதான ஆளு. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போனதை தெரியாம காட்டிக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறார், இந்த மாதிரி நான் சத்தியம் பண்ணிட்டேன், இதற்குண்டான பரிகாரம் என்ன என்று சொல்லும் போது அவரு அப்படி சிரிக்கிறார். பெருசா இது வந்துட்டியே, பயத்தோட வந்துட்டியே, ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஆட்டை பலியிட்டால் போதும் என்று சொல்றார். ஒரு ஆட்டை பலியிட்டு கொடுத்தால் போதும். இவரால் நம்ப முடியல, இப்னு அப்பாஸ் யாரு, மஷ்ரூக் யாரு, இவர் எந்த விஷயத்துல சொல்றாரு அப்படின்றத அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான விஷயத்தை சொல்றாரு. நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் சென்றேன், அவர்களிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல போகும் பொழுது இப்படி அவர்கள் சட்டம் சொன்னார்கள், நீங்கள் 70 ஒட்டகம் எங்கே, ஒரு ஆடு எங்கே, நான் எனக்கு மாதிரியா இருக்குன்னு சொல்ல போகும் பொழுது சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த சரியான கருத்தோட்டத்தின் அடிப்படையில் தான் கூறியிருக்கிறாங்க, நான் எந்த அடிப்படையில் கூறினேன் என்றால் என்று சொல்லிட்டு விஷயத்தை சொல்றாரு. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் சத்தியம் செய்த அந்த விஷயத்தை நிறைவேற்ற போகும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை போன்ற ஒரு நல்ல மகனை, ஒரு நல்ல மகனை பலி கொடுப்பதற்கு பகரமாக ஒரு ஆட்டை தான் அனுப்பிச்சாங்க, அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட ஒரு பெரிய சிறந்த ஆளும் இல்ல, உன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட ஒரு பெரிய இது ஆடும் இல்ல, அப்படி இருக்க போகும் பொழுது இந்த ஒரு ஆடு உமக்கு போதும் என்று நான் தீர்ப்பளித்தேன் என்ற விஷயத்தை அவருக்கு சொல்கிறார்கள். மிக சந்தோஷத்துடன் ஹஸரத் இப்னு அப்பாஸ் உடல் அவர் போய் சொல்றாரு, என்ன நீங்க இப்படி சொன்னீங்க, இவங்க இப்படி சொல்றாங்களே சொல்ல போகும் பொழுது எவ்வளவு அற்புதமாக சிந்தித்து இருக்கிறார் இந்த வசனத்தை, ஒரு வார்த்தை அதான், எவ்வளவு அற்புதமாக அந்த வாசகத்தை அவர் யோசித்திருக்கிறார். நீ இறைவனால் பரக்கத்து செய்யப்பட்டவர் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த தாபியை என்ன செஞ்சாங்க, அங்க அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆக அந்த அணுகுமுறை என்பது எந்த அளவுக்கு இணக்கமானதாக இருந்திருக்கிறது என்பதை அங்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தன்னோடு கருத்து வேறுபாடு உடையவர்களை காஃபிர்கள் என்று சொல்லுகிறார்களே, மாற்று கருத்துடையவர்களை காஃபிர்கள் என்று சொல்வதற்கு கூட தயங்குவதில்லையே, இந்த மாதிரி அணுகுமுறை இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? முதல்ல நாம வார்த்தைகளை வெளிவிடும் போதே நம்ம யோசிச்சு வெளிவிடணும். இது சாதாரண மனுஷனு கூட தெரியும் இல்லையா, வார்த்தைகளை அள்ளி வீசிடக்கூடாது சும்மா. ஏன்னா அள்ளி வீசின வார்த்தைகளை திரும்ப எடுக்க முடியாது. அதுதான் இன்றைய நடந்துட்டு இருக்குது இல்லையா. புகாரிலையும் முஸ்லிம்லையும் மாலிக்லையும் அபூதாவூதுலையும் திருமதியிலையும் போன்ற எல்லா பிரபல்யமான ஹதீஸ் நூல்களில் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூலமாகவும் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூலமாகவும் பதிவு செய்யப்பட்ட ஒரு எச்சரிக்கையை தரக்கூடிய ஹதீஸ்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா கால ரஜுலு லி அஹீஹி யா காஃபிர் ஃபகத் பாஅ பிஹா அஹதஹுமா ஃபஇன் கான கமா கால் வ இல்லா ரஜஅத் அலைஹி. முஸ்லிம் சமூகத்துக்கு தெரிந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் இது இல்லையா? ஒரு முஸ்லிம் தனது சகோதரனை பார்த்து காஃபிரே என்று அழைத்தால் அவன் அதற்கு தகுதி உண்டவன் என்றால் ஓகே, சரி. இல்லை என்றால் அந்த வார்த்தை யாரை திரும்ப வரும்? யாரை சார்? சொன்னவரையே திரும்ப வரும் என்றல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே போல புகாரில வந்திருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸா இருக்கிறது. அபூ கலாபா என்று சொல்லக்கூடிய ராவி அறிவிக்கிறாங்க, இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, மன் ரமா முஅமினன் பி குஃப்ரின் ஃபஹுவ கதலிஹி. யார் ஒருவர் தனது சகோதரனை காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கிறாரோ அவர் அவரை கொன்று விட்டார், கொன்றவரை போன்று என்று ரசூலுல்லாஹி கொலை செய்ததை போன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல அபூ தாவூத்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பாவத்தை மட்டும் எடை போட்டுவிட்டு யாரையும் காஃபிர் என்று நாங்கள் ஒரு நாளும் சொல்ல மாட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புரியுதுங்களா? ஆனா இப்போ ஒரு ஆள் தவறாகவே ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? தவறுகள் மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படாதா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான் சூரத்துல் அஹ்ஸாப்ல, வலைஸ அலைக்கும் ஜுனாஹும் ஃபீமா அக்தஅத்தும் பி. நீங்கள் எதை தவறாக செய்து விட்டீர்களோ அது பிடிக்கப்பட மாட்டாது உங்களிடமிருந்து. வலாக்கின் மா தஅம்மதத் குலூபு, வேண்டுமென்றே செய்கின்ற செயலை அல்லாஹ் தஆலா பிடிப்பான். அப்படித்தானே இல்லையா? சரி, இது மட்டும் இல்லை, இது வரலாற்றிலிருந்து நீங்க பார்க்கிற போது பாருங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த சர்ச்சைக்குரிய அந்த விவாதம் கடைசி காலத்துல என்ன நடந்துச்சு? அதாவது கலகக்காரர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை எந்த அளவுக்கு நிர்பந்தப்படுத்துறாங்க, ஒன்று நீங்கள் ஆட்சியில் இருந்து இறங்க வேண்டும், வேறொரு ஆளை வையுங்கள் என்றெல்லாம் நிர்பந்தப்படுத்தி கடைசியில் எந்த அளவுக்கு நிர்பந்தப்படுத்தி விட்டார் என்று சொன்னால் உஸ்மான் அவர்களையே வீட்டுச் சிறையில் வைக்கிறாங்க. வீட்டுச் சிறையில் வச்சது மட்டுமல்ல, இப்போ மதீனாவில் ஒரு வழக்கம் இருந்தது, கலீஃபாக்கள் தான் இமாமாக நின்று தொலை வைப்பார்கள் இல்லையா? இப்ப வீட்டுச் சிறையில் இருக்கிறவர் எப்படி தொலை வைப்பது? தொலை வைக்க முடியவில்லை. ஆனால் அந்த கலகக்காரர்கள் தண்ணீரை தடுத்தார்கள். உஸ்மான் அவர்களை இருந்து தண்ணீர் குடிக்க கூடாது, இத்தனைக்கும் அவர் வாங்கிய கிணறு, அந்த கிணத்திலிருந்து தண்ணீர் குடிக்க கூடாது என்று சொன்னார்கள். பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று சொன்னார்கள். வேறு யாரும் உஸ்மான் அவர்களை வெளியில் இருந்து வந்து சந்திக்க கூடாது என்று சொன்னார்கள். இத்தனைக்கும் உஸ்மான் அவர்களோ மற்ற சஹாபாக்களோ அந்த கலகக்காரர்களை, அந்த சதிகாரர்களை காஃபிர் என்று சொல்லவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் வந்து கேட்கிறாங்க, அமீருல் மோமினீன், நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, இப்ப நீங்க தொலை வைக்கிறது இல்ல, கலகக்காரர்கள் இமாமாக நின்று தொலை வைக்கிறார்கள், நாங்க என்ன செய்யறது? இப்போ உஸ்மான் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க பாருங்க, அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து, கண்டிப்பாக நீங்கள் அவர்களுக்கு பின்னால் நின்றுதான் தொழ வேண்டும், நீங்கள் ஒரு தனி ஜமாத்தை ஏற்படுத்த கூடாது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் உத்தரவு போட்டிருக்க. என்னை தடுத்த காரணத்தால் நான் வரவில்லை, இது விடுங்களேன். அதாவது அலி ரலியல்லாஹு, அதுக்கு பின்னாடி உஸ்மானை கொலை செய்கின்றார்கள், அதற்கு பின்பாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஃபத்வா கொடுத்திருக்கணும் இல்லையா? உஸ்மானை கொண்டவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்று. எவ்வளவு பெரிய பிரச்சனை இது! உஸ்மான் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவருடைய காலகட்டத்தில் கூட இதே பிரச்சனை தொடர்ந்து வருகிறது. ஹவாரிஜாக்கள் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கூட்டம் உருவாகிறது. எங்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் காஃபிர் என்று குறிப்பிட்டு காட்டவில்லையே இல்லையா? ஜமல் என்ற யுத்தம் வருகிறது, சிஃபின் என்ற யுத்தம் வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஒரு பக்கம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பக்கம் யுத்தம் நடத்துகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்போ யாருமே காஃபிர்னு சொல்லல. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்ட்ட வந்து அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலேயே கேட்கப்பட்டது. சில சஹாபாக்களோ அல்லது சில மனிதர்களோ வந்து கேட்கின்ற, யார் அவர்கள் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறார்களே, முஷ்ரிக்குனஹும், இவர்களெல்லாம் ஷிர்க் வைக்கின்றவர்களா இமாமே? இவர்களெல்லாம் ஷிர்க் முஷ்ரிக்கீங்களா? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னது என்ன தெரியுமா? லக்கத் ஃபர்ரு மின ஷிர்க், ஷிர்க்கில் அவர்கள் முஷ்ரிக்கீங்கள் அல்ல, ஷிர்க்கை விட்டும் தூரமாகி விட்டார்கள் என்று. அப்ப கேட்டாங்க, அப்படி என்றால் முனாஃபிக்கீங்களா? அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா நஊது பில்லாஹி மினன் நிஃபாக், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கணும், முனாஃபிக்கீங்கள் அல்ல, அவர்கள் முனாஃபிக்கீங்கள் அல்ல. அப்ப அவங்க கேட்கிறாங்க, பின் யார் அவர்கள்? அதுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பதில் சமூகத்திற்கு ஒரு பாடம். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இஹ்வானுனா பகவ் அலைனா, எங்களது சகோதரர், நம்முடைய சகோதரர்கள் என்ன வரம்பு மீறி நடந்து கொண்டார்கள். பாத்தீங்களா எவ்வளவு அழகாக அவர்கள் பதில் சொல்லி இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்றால் யார் என்பதை குறித்து சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வஅகல தபீஹத்தனா ஃபஹுவ முஸ்லிம். யார் எங்களுடைய தொழுகையை தொழுகின்றார்களோ, நாங்கள் முன்னோக்குகின்ற கிப்லாவை முன்னோக்குகின்றார்களோ, நாங்கள் அறுத்தவற்றை சாப்பிடுகின்றார்களோ அவர் முஸ்லிம். விட்டுடுங்களே நீங்க காஃபிர்கள் என்று சொல்லி அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய ஃபத்வாவை நாமே இங்கே கொடுத்து நாமே பெரிய ஆளா ஆயிரும் இல்லீங்களா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறார்? ஒரு முஃமினுடைய துஆ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானில் அல்லதீன சபகூனா பில் ஈமான். ஒரு முஃமின் எப்படி துஆ கேட்க வேண்டும்? யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய முன் சென்ற சகோதரருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வலா தஜ்அல் ஃபீ குலூபி